தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் நாடாளுமன்ற துணை சபாநாயகர் தம்பிதுரைக்கும் இடையே கருத்து மோதல்கள் நிலவுகிறதா? இந்த செய்தி தொகுப்பை பார்ப்போம். தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் நாடாளுமன்ற துணை சபாநாயகர் தம்பிதுரைக்கும் இடையில் கருத்து வேறுபாடு நிலவுவதாகவும், பன்னீர்செல்வத்துக்கு எதிராக தம்பிதுரை செயல்படுகிறார் எனவும் அதிமுகவிலேயே ஒரு குற்றச்சாட்டு கிளம்பியுள்ளது. இதை சொல்பவர் ஜெயலலிதா அமைச்சரவையில் முக்கிய பொறுப்பில் இருந்த KP முனுசாமி. இவர் அதிமுகவின் ஒழுங்கு நடவடிக்கை குழுவிலும் இடம்பெற்றிருந்தார். இன்று என்னை பல அமைச்சர்கள் விமர்சனம் செய்திருக்கிறார்கள். அதற்கு ஒரு கருத்தை மட்டும் சொல்லுகிறேன், திரு நடராஜனோடு சேர்த்து. 2011 தலைமை கழகத்தில் அமைச்சர்கள் அமர்ந்திருக்கிறார்கள், அமைச்சர்கள் முழுவதும் அமர்ந்திருக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நானும் அமர்ந்திருக்கிறேன். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஒரு கருத்தை சொல்லுகிறார். சட்டமன்ற உறுப்பினத்தில் அமைச்சரிடத்தில் சொல்லுகின்ற பொழுது, சட்டமன்றத்திலே எதிர்க்கட்சி தலைவர்கள் என்னை பற்றி கருத்துகள் ஏதாவது எடுத்துச் சொல்வார்கள் என்று சொன்னால், அதற்கு பதில் எனக்கு பதிலாக உள்ளாட்சித்துறை அமைச்சர் அன்பு சகோதரர் KP முனுசாமி அவர்கள் சொல்லுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், எனக்கு என்னுடைய தாய் மனதிலே எவ்வளவு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறார். இப்படி ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரியவராக இருந்த KP முனுசாமியை 2014 நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பதவி இறக்கம் செய்தார் ஜெயலலிதா. தற்போது அதிமுகவின் பொதுச் செயலாளர் சசிகலாவின் கணவர் நடராஜனுக்கும் KP முனுசாமிக்கும் இடையே கருத்து மோதல்கள் வலுப்பெற்று அது வேறு பாதையில் பயணிக்க துவங்கியிருக்கிறது. இங்குதான் முனுசாமி தமிழக முதலமைச்சருக்கு எதிராக அதிமுகவில் விரும்பத்தகாத சம்பவங்கள் நடப்பதாக வெளிப்படையாக பேசியிருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் துறையினுடைய செயலாளர்களை அழைத்துக் கொண்டு டெல்லிக்கு சென்றார். சென்றவுடனேயே பிரதமரை சந்தித்தார். பிரதமர் இந்த ஜல்லிக்கட்டு கொண்டு வரக்கூடிய அத்தனை துறையினுடைய செயலாளர்களையும் அமைச்சர்களையும் ஒருமுகப்படுத்தி வேகமாக செயல்படுத்திய காரணத்தினால் 36 மணி நேரத்தில் ஜல்லிக்கட்டு அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. ஜனாதிபதியிடத்திலே கையெழுத்தாகி கவர்னர் வெளியிட்டிருக்கிறார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர், புரட்சித் தலைவனுடைய அன்பை பெற்றவர், இன்று இருக்கின்ற பொதுச் செயலாளருடைய அன்பையும் பெற்றவர். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் திரு தம்பிதுரை அவர்கள் பொதுச் செயலாளரிடத்தில் தவறாக தகவலை கொடுத்து அவர் ஒரு கடிதத்தை பெற்று அதை எடுத்து சென்று நான் பிரதமரிடத்திலே கொடுக்க இருக்கிறேன், எனக்கு நேரம் ஒதுக்கி கொடுங்கள், இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைத்து வைத்துக் கொண்டு அவர் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அப்பாயின்மெண்ட்டை தவிர கொடுக்க முடியாது என்று சொல்ல போய் அது செயலாளரிடத்திலே கொடுத்து, இந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தான், இந்த கட்சியினுடைய முதலமைச்சர் தான் இதை முழுதும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார், இவர் ஏன் எடுத்து செல்ல வேண்டும்? புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது டெல்லிக்கு சென்றால் இப்படி செய்திருப்பாரா இந்த தம்பிதுரை? ஆனால் இதை அதிமுக அப்படியே மறுக்கிறது. MGR மறைவுக்கு பிறகு பிரிந்து நின்ற அதிமுக ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு ஒரே அணியாக வலுப்பெற்று நிற்கிறது என்று சொல்லும் அதிமுக முதலமைச்சருக்கும் துணை சபாநாயகருக்கும் இடையில் கருத்து மோதலே இல்லை என்றும் மறுக்கிறது. இந்திய பிரதமரை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஜல்லிக்கட்டுக்கு மீதான தடையை உடைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார்கள். அது அரசு தரப்பிலான கோரிக்கை. அரசியல் தரப்பான கோரிக்கை என்பது இந்தியாவின் நாடாளுமன்றத்தில் 3வது பெரிய கட்சியாக இருப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நாடாளுமன்றத்தினுடைய துணை சபாநாயகர் மரியாதைக்குரிய திரு டாக்டர் மு தம்பிதுரை அவர்கள் அரசியல் அழுத்தம் கொடுப்பதற்காக இந்திய பிரதமரை சந்திப்பதற்காக சென்றார். ஆக இருவரும் ஒரே புள்ளியில் இணைந்துதான் செயல்பட்டார்கள். அதாவது மாண்புமிகு முதலமைச்சரோ அதை போல இந்திய நாடாளுமன்றத்தினுடைய துணை சபாநாயகர்
கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் திரு மு தம்பிதுரை அவர்களும் தான். இது அரசு தரப்பான அழுத்தம், அது அரசியல் தரப்பான அழுத்தம். ஆக இருவரும் ஒரே அழுத்தத்தை ஒரே புள்ளியில் தான் செயல்பட்டார்கள். இதில் இருவேறு கருத்துக்கு இடமில்லை. ஆனால் KP முனுசாமியின் பரபரப்பு பேட்டி அரசியல் வட்டாரத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது.